இதுக்கு உனக்கு கருத்து சொல்லு சரியா? நீயே பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லு. இவன் சொன்னதை பாருங்க. ஜெர்மன்ல போய் நீ விடுதியில சாப்பிட்டினா, உணவகத்துல சாப்பிட்டினா, சாப்பிட்டு இலைய மூடிட்டு வந்துருவ. நீ காசு கட்ட போற இடத்துல அவன் விறுவிறுன்னு போய் காசு எடுக்க மாட்டான், போய் இலைய பட்டி பார்ப்பான். இப்பவும் இருக்கு, இலைய பட்டி பார்ப்பான், எதை மிச்சம் வச்சிருக்கான்னு பார்ப்பான். அதுக்கு ஒரு கணக்கு போடுவான், அதுக்கு ஒரு தொகையை போடுவான். இப்ப சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஜெர்மனில இருந்து நாங்க அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். நம்ம இங்க வந்துருது வந்து வியட்நாமிஸ் ஹோட்டலு. நான் வந்து இதை வீண் பண்ணி அவங்க கிட்ட நான் உங்களுக்கு ப்ரூஃபாவும் காமிக்க போறேன். வீண் பண்ணிட்டோம். சோ இதை நான் வைக்க போறேன். இதோ ஃபைன் போடுவாங்க நினைக்கிறேன், பார்க்கலாம். திஸ் வீடியோ 1 யூரோ ஃபைன் கட்டணும். ஓகே நண்பர்களே, அப்படி இப்படி சுத்தி நம்ம 1 யூரோக்கு நம்ம வந்து ஃபைன் நம்ம கட்டியிருக்கோம். சுஷி உன் சலாத் மீது 5 யூரோ ஒரு ஸ்டூக்குக்கு ஸோ வந்து ஃபைன் போடுறாங்க. சொல்றது உண்மைதான். சீமான் அவர்கள் சொன்னது உண்மைதான், ஃபைன் போடுறாங்க தான். ஆனா எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் இது கிடையாது. கரெக்டா? ஆமா, ஹோட்டல்லே இருக்கு. நான் பாத்துருக்கேன் நிறைய ஹோட்டல்ல சாப்பாடு மீதி வச்சா ஃபைன் போடுவாங்க. ஆக்சுவலா நல்ல இனிஷியேட்டிவ் தான். இதனால ஃபுட் வேஸ்ட் பண்ணாது, ஃபுட்டோட அருமை எல்லாத்தையும் தெரியும். வந்து உணவை வந்து ஒரு சீக்கிரத்தை வீண் பண்ண மாட்டாங்க. சோ அந்த விஷயத்த வந்து அவ சொன்னது 100% கரெக்ட் தான்.